அச்சிசிலுவாரியாத்னாலே எங்கள் சத்துக்களும் எங்கள் சித்தாலும் எங்கள் சரேசா பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்யன கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரம் கடவுது. Monday, the gospel of the day. Faith comes from what is heard. The blind man was unable to see, but that did not act as an impediment to know Jesus. He made use of his hearing capacity and got to know that Jesus. When a huge crowd was following Jesus with a lot of noise, it was impossible to reach Jesus by his voice. He screamed, yelled, and did all that he could. Still he got the attention of Jesus and got healing. Is my prayer like this? புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணையே காத்திருக்கும் நல் தந்தையாய் அருகிருப்பாய். அன்பு எனும் அமுதத்தினை நான் அருந்திட எனக்கு அளிப்பாய். உன்னின்று பிரியாமல் என்னை என்றும் அணைத்திருப்பாய். என்னை என்றும் அழைத்திருப்பாய். பல்லுயிரை படைத்திருப்பாய். நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? அன்பிற்கு அழைக்கும் தாழ் ஒன்று இல்லை என்றுணர்ந்தே உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இயேசுவின் அன்பானவர்களே, நவம்பர் மாதம் 10 கிழமை, ஆண்டின் பொதுக்காலம் 33ஆம் வாரம். தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். முதல் வாசகம்.
நீ எண்ணிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்து பார், மனம் மாறு. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இது இயேசு கிறிஸ்து அருளிய திருவெளிப்பாடு. விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு கடவுள் இவ்வெளிப்பாட்டை கிறிஸ்துவுக்கு அருளினார். அவர் தம் வானதூதரை அனுப்பி தம் பணியாளர் ஆகிய யோவானுக்கு அவற்றை தெரிவித்தார். அவர் கடவுள் அருளிய வாக்குக்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய உண்மைக்கும், ஏன் தாம் கண்டவை அனைத்துக்குமே சான்று பகர்ந்தார். இந்த இறைவாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைபிடிப்போரும் பேறு பெற்றோர். இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆசியாவில் உள்ள 7 திருச்சபைகளுக்கும் யோவான் எழுதுவது. இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமான கடவுளிடமிருந்தும் அவரது அரியணை முன் நிற்கும் 7 ஆவிகளிடமிருந்தும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ணக் கொடுப்பேன். நட்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகின் மொழி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இந்த லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் வந்து போய்க் கொண்டிருந்ததை கவனித்த அவர், இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாயிருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். What do you want me to do for you? நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, Saint Gregory the Great, Pope, Doctor of the Church, 540 604 வரை வாழ்ந்தவர் கூறுகின்ற வார்த்தைகள், Let us not ask the Lord for deceptive riches or earthly gifts or passing honors, but for light, the light which we can see with angels alone, light without
beginning or end. The way to this light is faith. Hence Jesus says to the blind man, "Look up, your faith has saved you." அநீதியான செல்வம், உலக சொத்துக்கள், கடந்து போகும் அந்தஸ்து, இவற்றுக்காக இறைவனிடம் வேண்டல் வேண்டாம். மாறாக இறை தூதருடன் இணைந்து காணும் ஒளிக்காக, துவக்கமும் முடிவும் இல்லாத ஒளிக்காக மன்றாடுவோம். நம்பிக்கையே இவ்வொளிக்கான வழி. இயேசு பார்வையற்றவரை நோக்கி, "பார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது" என்றார். இயேசுவால் முடியும் என்பதை உணர்ந்திருந்தான் இந்த பார்த்திமேயு என்ற கண் தெரியாதவன். என்ன சத்தம், என்ன அங்க யார் போகிறார்கள் என்று கேட்கிறான். இயேசு போகிறார் என்று கேட்டிருந்தான். உடனே அவன் உள்ளத்திலிருந்து வருகின்ற அபய குரல், வேண்டுதல், தாவீதின் மகனே, என் மீது இரக்கம் வையும் என்று இயேசுவின் காதில் விழுகின்ற வகையிலே அவன் உரக்க சத்தமாக கூவுகிறான். மறுபடியும் மறுபடியும் பிறர் அதட்ட, பிறர் அவனை அடக்க, இன்னும் அதிகமாக அவன் சத்தமிட்டு இயேசுவின் காதில் அது கேட்குமாறு தன்னுடைய அபய குரலை எழுப்புவதை பார்க்கிறோம், கேட்கிறோம். இயேசுவும் அவனை தன்னிடம் வரவழைத்து, "நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் விசுவாசம் உனக்கு பார்வை தருகிறது" என்று பார்வையை கொடுத்ததை நாம் நற்செய்தியில் படிக்கிறோம். If our faith is solid as a rock, it will also defend our home. That is, it will overcome everything. Saint Ambrose. நமது விசுவாசம் பாறை போன்று உறுதியாக இருந்தால் அது நமது வீட்டையும் காக்கும், அனைத்தையும் மேற்கொள்ளும். பாறை போன்ற விசுவாசம். அந்த விசுவாசம் இருப்பின் நாம் இறைவனை நோக்கி செபிக்கும் பொழுது, அபயக்குரல் எழுப்பும் பொழுது, நாம் மற்றவைகளை பார்க்க மாட்டோம். கடவுளை நோக்கி ஜெபிக்கும் பொழுது எந்த விதமான ஒரு செகண்டரி ஆக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. முஸ்லிம்ஸ் என்ன சொல்லுறாங்க அப்படின்னு அதையும் பார்ப்பேன். இறைவனை நோக்கி நீ ஜெபிக்கும் பொழுது தலையை சொறிதலோ, மூக்கு தடவுதலோ, இப்படி செய்யறதோ, இப்படி செய்ய, அது கூட செய்யக்கூடாதான். எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. நம்ம இப்படி செய்யறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய முழு கான்சென்ட்ரேஷன் கடவுள் மீது இல்லை. கடவுள் மீது இருந்தால் அங்கேதான் நான் அப்படியே பரவசமாக இருக்க வேண்டுமே தவிர, என்னுடைய மூக்க சொல்லிக்கிட்டோ, கதை சொல்லிக்கிட்டோ, தூங்கிக்கிட்டோ, அல்லது நாம் ஜெபிக்கும் பொழுது ஆணு கொட்டாய் விடுறோம்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? நம்ம அதுல இல்லைன்னு அர்த்தம். நமக்கு தூக்கம் மேற்கொள்ளுகிறது. இறைவன் என்னை ஆட்கொண்டால் இவைகள் எல்லாம் கடந்து போகும். அவனோடு நான் ஐக்கியமாக வேண்டும். எவ்வளவு உண்மை பாருங்கள். ஆண்டவரோடு நான் ஐக்கியமாகும் பொழுது இவைகளை தவிர்த்தல் வேண்டும். ஆட்டோமேட்டிக்கா அது தவிர்க்கப்படும். நீ இணைந்திருந்தால், கவனமாக நான் வேலை செய்யும் போது பார்த்தீர்கள் என்றால், பக்கத்துல யார் போறாங்க வராங்க ஒன்றும் தெரியாது. அதை பற்றி கொஞ்சம் கூட கவனம் சிதறாமல் இருக்கிறோம் என்ற அர்த்தம். ஒரு பங்கில் இருந்த பொழுது வீடு சந்திக்க மாலையில ஒரு பகுதிக்கு செல்கிறேன். எல்லாம் ஏழைகள் வாழுகின்ற இடம். அந்த வீட்டின் முன்னால் நின்று அந்த வீட்டு மகளிடம் பேசுகிறேன். வீட்டு உள்ள பார்க்கிறேன், இந்த பிள்ளையுடைய அம்மா வயசானவங்க. அவங்க மண்டியிட்டு நேரா நிக்க முடியல. ரெண்டு கையையும் முன்னால வச்சு தலை வணங்கி சாமி மாடத்துக்கு முன்னாடி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது நான் இங்கிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். நாங்கள் ரெண்டு பேரும் பேசுவதை கேட்டு அது என்ன பேச்சு சத்தம் என்று திரும்பி பார்ப்பார்கள்.
என்று பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு செகண்ட் கூட திரும்பல. அப்படியே அந்த ஜெபத்தில் முழுமையாக கவனம் வைத்தவர்களாக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அதுதான் ஜெபம். அதுதான் முழுமையாக ஆண்டவர் மீது வைக்கின்ற அந்த விசுவாசத்தினுடைய ஆழம். இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் லேட்டஸ்ட் ஃபேஷன் என்ன தெரியுமா? ஐபேடை போட்டுக்கணும், காதுல வச்சுக்கணும் இயர்போனை, இதுல மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கும், இவங்க படிப்பாங்களாம். அப்பதான் எனக்கு படிப்பு ஏறும். இந்த படிப்புக்கு அது பேக்ரவுண்ட் மியூசிக்கா. நிச்சயமாக உன்னுடைய மனமானது ஒரு முனைப்படுத்த முடியாது. அதே போன்றுதான் ஜெபமும். பாறை போன்று உறுதியாக இருந்தால்தான் நமது வீட்டையும் காக்கும். It is only with a heart that one can see rightly. What is essential is invisible to the eye. இதயத்தால் மட்டும் ஒருவர் சரியாக காண முடியும். இன்றியமையாதது கண்ணுக்கு புலப்படாது. சாதாரண கண்களுக்கு புறப்பார்வை, அதைவிட அகப்பார்வை, அகத்தால் பார்ப்பது, இதயத்தால் கேட்பது, இதயத்தால் உணர்வது. காதினால் தான் கேட்க முடியும், ஆனால் இதயத்தால் கேட்பது என்பது அந்த உணர்வோடு, இரக்க உணர்வோடு. கண்களால் தான் பார்க்க முடியும், ஆனால் இதயத்தால் பார்ப்பது. இதோ இந்த பிறவிக்குருடன் பார்த்திமேயு தன்னுடைய செவி வழியாக கேட்டு இயேசு யார் என்பதை தெரிந்து வைத்திருந்ததினால்தான் தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையும் என்று அவைய குரல் எழுப்பினான், பார்வை பெற்றான். நாமும் அதே போன்று அக பார்வை பெறுவதற்கு அகமனம் அமர்ந்தென்னை ஆள்பவன் நீ. வார்த்தைகளை கவனியுங்கள். அகமனம் அமர்ந்தென்னை ஆள்பவன் நீ. அகமனத்தில் யார் இருக்கிறார்? வெளியில யாரும் பார்க்க முடியாது, நான் தான் உணர முடியும். என் உள்ளத்தின் ஆழத்தில் இருப்பது யார்? அந்த ஆயன். அகமனம் அமர்ந்தென்னை ஆள்பவன் நீ, அருவிக்கு அழைத்திடும் ஆயனும் நீ. இந்த வார்த்தைகள் எல்லாம் அருமையான வார்த்தைகள். All grown-ups were once children, but only few of them remember it. பெரியவர்கள் அனைவரும் ஒரு சமயம் குழந்தைகள் என மிகச் சிலரே நினைவு கூறுகின்றனர். இந்த படிகளை தாண்டி வருகின்றோம். ஆகவே அவைகளினுடைய அனுபவத்தினால் ஸ்திரப்படுத்தப்பட்டு என்னுடைய விசுவாசம் இன்னும் ஒரு பரிமாணத்தை காண வேண்டும். ஜெபம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு பாருங்க நம்ம மக்களை, பிள்ளைங்களை. மாட்டேன். சரி, அப்படி ஏதாவது ஜெபம் சொல்லணும்னு கட்டாயப்படுத்தினா, பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே என்று கற்றுக் கொடுக்கப்பட்ட மனப்பாடம் செய்யப்பட்ட ஜெபத்தை தான் சொல்லுகிறார்கள். அது எந்த வயசுக்கு? புதுநன்மைக்கு சரி, மங்களவார்த்தை ஜெபம் சொல்லு, இந்த விசுவாச பிரமாணம் சொல்லு, 10 கற்பனை சொல்லு, கற்றுக் கொடுக்கிறோம். அதன் பிறகு நீ ஜெபிப்பதற்கு வளர்ந்திருக்கிறாயா? வெறும் மனப்பாடம் செய்த ஜெபங்கள், அவைகள் ஃபார்மேட்ஸ். இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பால பருவத்தினுடைய மனப்பாடம் செய்யப்படுகின்ற ஜெபங்கள். இவைகளின் வழியாக நீ எப்படி உன்னுடைய ஜெப வாழ்வை வளர்த்திருக்கிறாய்? அருமையாக நற்கருணை சிற்றாலயம் வந்து அமர்ந்து அங்கே அருமையாக மௌனமாக ஜெபிப்பது ஒரு ஜெபம். ஜெப புத்தகத்திலே வைத்து ஜெபத்தை நாம் படித்து ஜெபிக்கலாம், தியானிக்கலாம், பைபிள் படித்து தியானிக்கலாம். அந்த தியானம் என்பது எப்படி? என் மனத்தை ஒன்றிப்பது, ஒருமுனைப்படுத்துவது. ஆகவே மறுபடியும் அங்க கதவு டபார்னு சத்தம் கேட்டா அப்படி திரும்பி பார்க்கறது இல்லை, நீ இன்னும் ஒருமனப்படுத்தப்படவில்லை என்ற அர்த்தம். இவைகள் எல்லாம் வளர்ந்த மனநிலையில் இருக்கக்கூடிய நிலைகள். Faith is to believe what we do not see. The reward of this faith is to see what we believe. Saint Augustine. காணாததை நம்புவதே விசுவாசம், நான் நம்புவதை காண்பதே விசுவாசத்தின் வெகுமதி. நம்புவது என்பது கடமை, கற்பனை அன்று. நம்புவது என்பது கனவு காண்பது இல்லை. கனவுகளை நனவாக்கிட கை கொடுக்கும் அமுதம். நம்பிக்கையோடு கனவு காண்பவர் பேறு பெற்றோர்.
நம்பிக்கை நனவாகிட நல்லதொரு விலையும் கொடுக்க துணிவர் நற்பேறு பெற்றவர்கள். நம்பிக்கை என்பது அருள் தந்தை தாமஸ் குவான் டஃபைன் அவர்கள் திண்டிவனத்தினுடைய அந்த நடுநிலையம் கட்டுவதற்கு முழு மூச்சாக செயல்பட்டவர். அவருக்கு இருந்த இந்த விருது வாக்கு இதுதான், நம்பிக்கை. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுதல் இந்த நங்கூரம். எனவே முழந்தாளிட்டு ஜெபிப்போம். லார்ட் ஜீசஸ், யூ ஆர் த ஸ்ட்ரென்த் when we are weak. Lord Jesus, you are the light when we are in darkness. Lord Jesus, you are the way when we are lost. ஆண்டவராகிய இயேசுவே, பலவீனத்தில் எம் பலன் நீர். ஆண்டவராகிய இயேசுவே, இருளில் எம் வெளிச்சம் நீர். ஆண்டவராகிய இயேசுவே, வழிதவறிய எமக்கு நீர் பாதை. தீமையும் மற்றவர்கள் தடுத்தாலும் துணிவோடு சிற்றதன் பலன் பார்வை பெற்றான். நாங்களும் எங்கள் அகமாழ்வில உமது அருளை பெற தடையாக இருக்கக்கூடியவைகளை கடந்து ஒருமனப்பட்டு உம்மை முழுமையாக எங்கள் உள்ளத்தில் இருத்திக் கொள்ள அருள் தாரும். ஏற்று வர மரணும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் எங்கே, எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் ஆறாமல் நான் பாடும்போது தாயாக நீ மாற வேண்டும். அந்த தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே, எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். பாரங்கள் தாங்காமல் சாய்கின்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும். எந்தன் பாதங்கள் நீயாக வேண்டும். பாரங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும். வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே, எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, உம் திருமகனின் கட்டளைப்படி அவருடைய நினைவாக இத்திருப்பலியை நிறைவேற்றினோம். இன்று உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இவற்றின் ஆற்றலால் கிறிஸ்துவை பின்பற்றி நாங்கள் உம்மையும் சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய துணை புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.